இந்த வாரம் உங்களோட உறவில் ஒரு திடீர் திருப்பங்கள் தெரிகிறது. சில உறவுகளில் அன்எக்ஸ்பெக்டட் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இடையில் ஒரு மூன்றாம் நபரோட தலையீடு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இது தெரியுது. இந்த வாரத்துக்கான முழு ப்ரிடிக்ஷனையும் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் எலமெண்ட் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நியூ ப்ரப்போசலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் லவ் லைஃப்பில் இப்போ ரைட்னோ கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த வரும் வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 3 பேருமே நீங்கள் ரொம்ப நாளாக இந்த லவ் லைஃப் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி சில பேர் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னாலும் திருமணத்தில் நிறைய பிரேக் நடந்திருக்கும். இப்போது 1 or 2 பிரேக் நடந்து தான் நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக 2 பிரேக் நடந்திருக்கு. ஓகேவா? இது கலெக்டிவில் வருது. யாருக்கு எப்படி ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக உங்களுக்கு பொருந்திருக்குன்னா அப்போ உங்களுக்கான மெசேஜ் அது. ஓகேவா? ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. கம்மிங் வீக்கில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் உங்களுக்கான ஒரு நியூ நபர் உங்கள் லைஃப்பில் வரலாம். உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் பண்ணலாம். சில பேர் திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். சரியா? இதுதான் இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. உங்களோட இந்த பயம், பதட்டம், இந்த நியூ லைஃப், இந்த லைஃப் இப்போ புதுசாக வர இந்த ஒரு விஷயத்தையும் எப்படி அது கொண்டு போவீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ், இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் இருந்தால் கூட சில பேர் லவ் லைஃப்பில் இருந்து பிரேக் ஆகி மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. இப்போ திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக இவங்களுக்காக ட்ரை பண்ணி வேண்டான்னு விட்டுருப்பீங்க. அப்படி தான் இருக்குது. ரொம்ப நாளாக இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இவங்களுக்காக நிறைய பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறது. நீங்கள் அதாவது இந்த ராசிக்காரங்களாம் எமோஷ்னல் லாக் ஆனீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாட்டினீங்கன்னா சீக்கிரம் அதுலேருந்து ஹீலாகி வரமாட்டீங்க. ரொம்ப நிறைய அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் இருப்பீங்க. பட் ஆனால் அந்த உறவு அந்த மாதிரி உங்களுக்கு அது செட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு முழுவதும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட்